ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் 11வது சர்வதேச யோகா தினம் 2025 சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 528 தமிழ் பள்ளிகளில் 4ஆம் ஆண்டில் இருந்து 6ஆம் ஆண்டு வரை பயிலும் சுமார் 40,000 மாணவர்கள் இப்பயிற்சியில் இயங்கலை வாயிலாக பங்கேற்கின்றனர். அதே சமயம் நெகிரி செம்பிலானின் சிரம்பான், பொட்டிக்சன் சுற்றுவட்டார தமிழ் பள்ளிகளில் இருந்து சுமார் 1000 மாணவர்கள் நேரடியாகவும் இப்பயிற்சியில் பங்கு பெறுகின்றனர். ஒரே நேரத்தில் இத்தனை பேர் யோகாசன பயிற்சிகளை செய்வது மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இதன் வழி அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் ஒரு முயற்சியாகவும் இது அமையவிருக்கின்றது. நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்ட மக்களுக்கு எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளையும் காயக்கல்பம் உள்ளிட்ட இதர மனவளக்கலை பயிற்சிகளையும் இந்த மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை வழங்கி வருகிறது. கல்வி அமைச்சின் முழு ஆதரவோடு மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மன்றம், இந்திய ஆயுஷ் அமைச்சு, இந்திய யோகக்கலை அமைப்பான அகில உலக சமுதாய சேவா சங்கம் ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் இம்மாபெரும் நிகழ்ச்சி அமையவிருப்பதாக ஏற்பாட்டுக்குழு இயக்குனர் டாக்டர் அமர்ஜித் கவுர் ஜஸ்வந்த் சிங் கூறினார். லிங்கி வட்டாரத்தில் பிரம்மாண்டமாக அமையப்பெற்றுள்ள மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளையின் அறிவு திருக்கோயிலில் இந்நிகழ்ச்சி காலை மணி 7:30 தொடங்கி சுமார் 1 மணி நேரம் நடைபெறும். யோகக்கலையை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துரைக்க முடியும் என மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளையின் தேசிய தலைவர் துணை பேராசிரியர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் கூறினார். மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் மின்னஞ்சல் முகவரி அல்லது கீழ்காணும் எண்களின் மூலம் ஏற்பாட்டு குழுவினரை தொடர்பு கொள்ளலாம்.